வணக்கம். இன்னைக்கு ஒருத்தர் இன்னொருத்தரை பார்த்தாலும் சரி, ஒரு டிவியை போட்டாலும் சரி, ஒரு நியூஸ் பேப்பரை திறந்தாலும் சரி, இல்லை ஒரு வாட்ஸ்அப் ஓப்பன் பண்ணாலும், ஃபேஸ்புக்கை பார்த்தாலும் நம்ம எல்லாருமே பார்க்குற ஒரு விஷயம், அட்சய தேதிக்கு தங்கம் முன்பதிவு பண்ணிட்டீங்களா? நீங்கள் எவ்வளவு தங்கம் வாங்க போறீங்க? இன்னைக்கு புக் பண்ணீங்கன்னா இன்ன டிஸ்கவுண்ட் கிடைக்கும், நாளைக்கு புக் பண்ணீங்கன்னா இந்த மாதிரி ஆஃபர் இருக்கு. இப்படி பல்வேறு கவர்ச்சிகரமான அறிவிப்புகளையும் கவர்ச்சிகரமான திட்டங்களையும் நம்ம தினந்தோறும் பார்க்கணும். சரி, அட்சய தேதி அன்னைக்கு தங்கம் வாங்கணும், வெள்ளி வாங்கணும், வைரம் வாங்கணும், பிளாட்டினம் வாங்கணும்னு தினந்தோறும் விளம்பரம் வருது. தங்கம் இன்னைக்கு 1 கிலோ 100 ரூபாய்க்கும், வெள்ளி 1 ரூபாய்க்கு விற்கிதுன்னா போய் நம்ம ஆளுக்கு 1 கிலோ வாங்கிடலாம். 1 கிராம் வெள்ளி இன்னைக்கு 275 ரூபா, 1 கிராம் தங்கம் 14,000 ரூபாய்க்கு மேலே, வைரம் சொல்லவே வேணாம், பிளாட்டினம் இன்னும் அதிகம். அப்ப இந்த அட்சய திருதியைங்கிற இந்த நாள் தங்கம், வெள்ளி, வைரம், பிளாட்டினம் வாங்குறவங்களுக்கு மட்டும்தான் சேருமா? அவங்களுக்கு மட்டும்தான் இந்த நாளா? ஒரு ஏழை எளிய குடும்பத்துல பிறந்தவங்க, ஒரு நடுத்தர வர்க்கத்தினருக்கு இந்த அட்சய திருதியை நாள் உகந்த நாள் இல்லையா? அவங்க வாழ்க்கையில லக்ஷ்மி கடாட்சம் கிடைக்காதா? அவங்களுக்கு லக்ஷ்மி அனுகிரகம் செய்ய மாட்டாங்களா? அப்படிங்கிற கேள்வி நிறைய பேருக்கு இருக்கும். நீங்க தங்கம் வாங்குறீங்க, வெள்ளி வாங்குறீங்க, முன்பதிவு செய்யறீங்க, அல்லது பிளாட்டினம் வாங்குறீங்க, எது வேணாலும் வாங்குங்க. வாங்கக்கூடிய நபர்களோட சேமிப்புலையோ நீங்க வாங்குற முயற்சிகள்லையோ நான் எந்த விதத்திலையும் தலையிடவோ குறுக்கிடவோ வரல. ஆனா இதை வாங்க முடியாதவர்களுக்கு இந்த நாள் எப்படி யோகத்தை தரும், எப்படி அவர்கள் வாழ்க்கையில் லக்ஷ்மி கடாட்சம் நிரம்பும்? அடுத்த வருடம் நீங்க நினைத்தபடி, நீங்கள் ஆசைப்பட்டபடி தங்கத்தையும் வெள்ளியையும் வைரத்தையும் வைடூரியத்தையும் வாங்கி கொடுக்கும் லக்ஷ்மி கடாட்சத்தை எப்படி ஆக்டிவேட் செய்யலாம் அப்படிங்கறதான் பார்க்க போறோம். தங்கம் வாங்குறவங்க, வெள்ளி வாங்குறவங்களுக்கு எதிரான கருத்து. இந்தியாவில் டாடா குரூப் இன்னைக்கும் நம்ம எல்லாருமே நினைப்போம். ரத்தன் டாடா இறந்து இன்னைக்கு வரைக்கும் அவர் ஏன் நம்ம மனசுல நிலைத்து இருக்கிறார்? வெளிநாட்டுக்காரங்க மட்டுமே சொகுசாக அனுபவித்து வந்த ஒரு 5 ஸ்டார் ஹோட்டலை இந்தியாவில் கட்டி எல்லோரும் பயன்பெறணும், என் இந்திய குடிமகன், என் நாட்டு மக்கள் இந்த ஹோட்டல்ல குடியேறணும், அவங்களும் ஒரு நாள் அதுல தங்கணும் அப்படிங்கிறதுக்காக கட்டினார். ஒரு 1 லட்சம் ரூபாய்க்கு ஒரு கார், எல்லோரும் சொகுசு வாழ்க்கையை அனுபவிக்கணும், ஒரு ஏழை கூட ஒரு காரை வாங்கி பார்க்கணும் அப்படிங்கிற மக்களையும் ஏழைகளையும் நினைத்து பார்த்ததுனாலதான் டாடா குரூப் மேலையும் ரத்தன் டாடா மீதும் நமக்கு ஒரு அளவு கடந்த மதிப்பும் மரியாதையும் இருக்கு. சுடியோன்னு ஒரு பிராண்ட் டாட்டாவோடது, 99 ரூபாய்க்கு டிஷர்ட், 199 ரூபாய்க்கு ஷர்ட், 399 ரூபாய்க்கு பேண்ட், ரொம்ப குறைவான விலையில ஒரு மாடர்ன் ட்ரெஸ்ஸை நம்ம எல்லோரும் அணிஞ்சு பார்க்கக்கூடிய ஒரு வாய்ப்பை கொடுத்தது டாடா நிறுவனம். அப்ப மக்கள் மனதுல எப்படி அவங்க நிலை பெற்றாங்க? பல மல்டிநேஷனல் கம்பெனி இருக்கலாம், பல பிராண்ட் இருக்கலாம், காரணம் ஏழைகளையும் நடுத்தர மக்களையும் நினைத்து பார்த்ததாலும், தான் பிறந்த நாட்டு மக்களுக்கு தான் ஏதாவது செய்யணும், எந்த ஒரு ஆடம்பரமும் எல்லாருக்கும் போய் சேரணும்னு நினைத்ததுனால இன்னைக்கும் டாடா குழுமம் நம்ம மனசுல நீங்காத இடம் பிடிச்சிருக்கு. அப்படித்தான் இந்த அட்சய திருதியை நாளில் ஏழைகளும் நடுத்தர மக்களும் லக்ஷ்மி கடாட்சத்தை பரிபூரணமாக சிந்தாமல் சிதறாமல் பெறணும். அடுத்த வருஷம் அட்சய திருதியை நாள்ல நீங்க போய் தங்கம் வைரம் வாங்கும் யோகம் பெறுவதற்கு லக்ஷ்மி கடாட்சம் கிடைக்கணுங்கிற ஆசை இருக்கும். அதுக்கு நீங்க பால் வாங்கலாம், மஞ்சள் வாங்கலாம், தயிர் வாங்கலாம், அரிசி வாங்கலாம், உப்பு வாங்கலாம், மஞ்சள் நிற மலர்கள் வாங்கலாம், மல்லிகை வாங்கலாம், தாமரை வாங்கலாம், வில்வம் வாங்கலாம். நீங்க இது போன்ற எந்த பொருளை வேணாலும் வாங்கலாம். நீங்க ஒரு வண்டி வாகனம் புக் பண்ணணும்னு நினைச்சா கூட அன்னைக்கு போய் ஒரு 101 ரூபாயோ 1001 ரூபாயோ கட்டி புக் பண்ணலாம். ஒரு பிடி அரிசியில சாதம் செஞ்சு யாராவது ஒருத்தருக்கு நீங்க கொடுக்கலாம். இது எல்லாமே அட்சய திருதியை நாளில் உங்கள் வீட்டில் லக்ஷ்மி கடாட்சம் பெருகுவதற்கான வாய்ப்பை அதிகரிக்கும். ஒரு ஆடை ஆபரணம் வாங்கணும்னு அவசியம் இல்லை. நீங்க எந்த ஒரு விஷயத்தையுமே மனதார சந்தோஷமாக செய்யுங்க. உங்களால முடிந்ததை ஏழைக்கு கொடுங்க. உங்க வீட்டுல ஒரே ஒரு நெய் தீபம் ஏற்றி, ஒரு படி அரிசியை வச்சு ஒரு நெய் தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்க. இல்லை உங்க வீட்டில் ஒரு லக்ஷ்மி படம் இருக்கா, அந்த லக்ஷ்மி படத்துக்கு முன்னாடி விளக்கை ஏற்றி வைங்க, நெய் தீபமா ஏற்றுங்க. உங்களுக்கு லக்ஷ்மி கடாட்சம் கிடைக்கும். நெல்லிக்காய் வாங்கி பூஜை அறையில வைங்க. இல்லை நீங்க ஒரு தேங்காயை உடைச்சி அதுல நெய் விட்டு தீபம் போடுங்க. லக்ஷ்மிக்கு மிக மிக பிடிச்சது நெய் தீபம், அதுவும் தேங்காய் நெய் தீபம். அப்ப அந்த தேங்காய் தீபம் ஏற்றுங்க. உங்கள் வீட்டில்
லக்ஷ்மி கடாட்சம் நிச்சயமாக நிரம்பும். உங்களுக்கும் லக்ஷ்மி கடாட்சம் பரிபூரணமாக கிடைக்கும். உங்கள் வாழ்க்கை தரம் உயரும். கடன் கண்டிப்பாக நீங்கும். இல்லத்தில் சுப நிகழ்ச்சியும் உள்ளத்தில் லக்ஷ்மி கடாட்சமும் கண்டிப்பாக தவழும் ஒரு உன்னதம் நடக்கும். இந்த வருடம் அட்சய திருதிங்கிறது ஏப்ரல் 19ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை காலை 10:29 தொடங்கி திங்கட்கிழமை ஏப்ரல் 20ஆம் தேதி காலை 7:27க்கு முடிவடையுது. அப்ப ஞாயிற்றுக்கிழமை விடுமுறை நாளா இருக்கிறதுனால நீங்க ஏதாவது ஒரு காசை, ஒரு ₹1 காசை கூட எடுத்து ஒரு வெத்தலை பாக்கு மேல வச்சு வழிபாடு செய்யுங்க. அடுத்த நாள் வங்கியில கொண்டு போய் கட்டுங்க. அல்லது நீங்க சிடிஎம் மிஷின்ல, கேஷ் டெபாசிட் மிஷின்ல போய் ஒரு ₹100 தாளை எடுத்துட்டு போய் உங்க அக்கௌண்ட்ல கட்டிடுங்க. அல்லது ₹100 தாளை எடுத்து வச்சு அடுத்த நாள் உங்களோட அக்கௌண்ட்ல கட்டுங்க. இல்லையா, கடன் நீங்கணும்னு சொல்லி ஒரு ₹100 எடுத்து தனியா வைங்க. அதை கடன் கட்டுறதுக்கு அடுத்த நாள் பயன்படுத்துங்க. அல்லது கடன் கட்டுற இஎம்ஐ நாள்ல அதை சேர்த்து வச்சு கொடுங்க. உங்க கடன் கண்டிப்பா தீரும். அட்சய திருதியை நாள்னா பெருகும். அப்ப கடனை கட்டுனா கண்டிப்பா கடன் குறையும். எப்படி நமக்கு செல்வங்கள் பெருகுமோ அது போல கடனும் அன்னைக்கு குறையும். அன்னைக்கு கடன் வாங்கினா அதிகமாயிருமா? கடன் வாங்கினா அதிகமாகும். கடன் கொடுத்தா குறைஞ்சிடும். ஸோ இதை ஃபாலோ பண்ணுங்க. கவலையே படாதீங்க. நகை வாங்க முடியல, தங்கம் வாங்க முடியல, அக்கம் பக்கத்துல எல்லாம் வாங்கிட்டு வந்தாங்க, கடன் வாங்கியாவது போய் தங்கம் வாங்கணும் அப்படின்னு நீங்க செஞ்சீங்கன்னா, கடன் வாங்கி உன்னை அட்சய திருதியில தொடங்குனா கடன் மேன்மேலும் பெருகிடும். அதனால உங்களால தங்கம் வாங்க முடியல, வெள்ளி வாங்க முடியலன்னு நினைக்காதீங்க. லக்ஷ்மி எப்பொழுதும் ஏழைகளின் கடவுள், எப்பொழுதும் சாமானிய மனிதனின் கடவுள். அதனாலதான் சொல்லுவோம், மகாலட்சுமி இருக்க மனக்கவலை எதற்குன்னு. அப்ப லக்ஷ்மி ஏழை எளியவர்களுக்கு தான் முதல்ல அனுகிரகம் செய்வாங்க. திருப்பதி வெங்கடாஜலபதி பெருமாளை லக்ஷ்மி திருமணம் செய்யறதுக்கு முன்னாடி பெருமாள் ஒரு ஏழை குடும்பத்துல பிறந்தவர். லக்ஷ்மியை திருமணம் செய்யறதுக்காக திருமணம் உறுதி செஞ்ச உடனே குபேரன் லக்ஷ்மி கிட்ட இருந்து செல்வத்தை வாங்கி பெருமாளுக்கு கடனாக கொடுத்து பெருமாளை செல்வ செழிப்புள்ளவராக மாற்றினார். லக்ஷ்மி எங்கே போகணும்னு நினைப்பாங்கன்னா, ஏழை வீட்டுக்கு போகணும், ஏழையை நோக்கி போகணும் தான் எப்பவும் நினைப்பாங்க. அதனாலதான் நம்ம முன்னோர்கள் சொல்லுவாங்க, ஏழையின் சிரிப்பில் இறைவனை காணலாம். அப்ப ஏழைகள் சிரிக்கும் பொழுது அங்கே லக்ஷ்மி கடாட்சம் இருக்கும். அப்ப கண்டிப்பாக நடுத்தர ஏழை எளிய மக்கள் இந்த வழிபாட்டை செய்யுங்க. உறுதியாக லக்ஷ்மி கடாட்சம் பெருகும். அடுத்த வருடம் நீங்களே இந்த வீடியோ கமெண்ட்ல போய் போடுவீங்க. என்னென்ன வளர்ச்சி கிடைச்சது, என்னென்ன யோகங்கள் கிடைச்சது, என்னென்ன செல்வம் சேர்ந்தது அப்படிங்கறத நீங்க கமெண்ட்ல போய் பதிவிடலாம். இந்த நாள்ல லக்ஷ்மிய மனசாரம் நினைச்சு இப்பவே வீடியோவுக்கு கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸ்ல போய் ஜெய் மகாலட்சுமி பதிவிட்டுட்டு உங்களோட பேரு, ராசி, நட்சத்திரம் போடுங்க. உலகின் முதல் அஷ்டலட்சுமி நவகிரக திருக்கோவில்ல உங்கள் பெயர், ராசி, நட்சத்திரத்திற்கு விசேஷ அர்ச்சனை இலவசமா செய்யறதுக்கு ஏற்பாடு செஞ்சிருக்கோம். ஸோ கட்டாயம் இதை பயன்படுத்திக்கிங்க. உறுதியாக நீங்க லக்ஷ்மி கோவிலுக்கு போக வாய்ப்பு இருக்கா? சேலம் மாவட்டம் தலைவாசல் இருக்கிற கோவிலுக்கு போங்க. அல்லது உங்க ஊர்ல ஏதாவது கோவில் இருந்து லக்ஷ்மி ஆலயம் இருந்தா போங்க. ஏன்னா லக்ஷ்மி ஆலயம் தமிழகத்துல ரொம்ப கம்மிங்கிறதுனாலதான் இந்த விசேஷ ஏற்பாடே செய்யறோம். ஒரு முருகன் ஆலயமா, விநாயக பெருமான் ஆலயமா, சிவபெருமான் ஆலயமா நிறைய இருக்கும். நான் போய் ஒரு அர்ச்சனை பண்ணிக்கன்னு சொன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸி. ஆனா அட்சய திருதி என்பது லக்ஷ்மி கடாட்சத்துக்கான நாள். ஆனா லக்ஷ்மியின் ஆலயம் தமிழகத்துல கம்மிங்கிறதுனால இந்த இலவச அர்ச்சனைக்கு ஏற்பாடு செஞ்சிருக்கோம். இந்த அர்ச்சனையிலையும் நீங்க உங்க பெயர், ராசி, நட்சத்திரத்தை அனுப்பி கலந்து கொள்ளலாம். இந்த அட்சய திருதியை நாள் உங்களுக்கு சீரும் சிறப்புமாக அஷ்ட ஐஸ்வர்யங்களும் 16 செல்வங்களும் உங்களுக்கு குறைவில்லாமல் தரும் ஒரு அற்புதத்தை மகாலட்சுமி ஏற்படுத்தி தருவார். அடுத்த ஆண்டு உங்கள் கடனாக இருக்கலாம், சுப நிகழ்ச்சியில் தடையாக இருக்கலாம், குடும்பத்தில் அமைதி இல்லாத நிலைமையா இருக்கலாம், அல்லது பண வரவில் சிக்கலாக இருக்கலாம், அல்லது உங்கள் வாழ்க்கையில் ஏற்பட்ட அவமானமோ, துன்பமோ அல்லது ஏமாற்றமோ அனைத்தும் நீங்கும் ஒரு அற்புதம் நடக்கும். இந்த அட்சய திருதியை நாளில் மகாலட்சுமி மனதார பிரார்த்தனை செய்து கொள்வோம் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறும் நான் ஜோதிட ரத்னா, ஜோதிட கலாநிதி, ஜோதிட செம்மல், மகாலட்சுமி உபாசகர் ஸ்ரீலஸ்ரீ டாக்டர் ராம் பரிமளம் ஆச்சாரிய குருஜி. நன்றி, வணக்கம்.